எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்றாரு, ஓபிஎஸ் இடம் கிடையாது, மன்னிப்பெல்லாம் பேச்சே கிடையாது, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதிமுக தற்போது இருக்கிற நிலையை மனதில் வச்சு எடப்பாடி பேசணும். நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்கன்னா நீங்கள் பேசுகிறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கா? முதல்ல இந்த எலெக்ஷனில் ஒரு இடத்துல நீங்கள் வின் பண்ணீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கட்சி ஒன்றா இருந்தால் என் பதவிக்கு ஆபத்து வந்துடும், நீங்கள் பயப்படுறீங்க, அதனால் நீங்கள் யாரையும் சேர்க்க மாட்டேன்றீங்க. இப்போ சொல்றது காரணம் என்ன? எடப்பாடி உண்மையிலேயே மனமுவந்து விருப்பத்தோட தான் ஓபிஎஸ் வேண்டாம்னு சொல்றாரா, இது ஒரு உத்தியா? தலைமை பதவி பறிபோயிடும் அவங்களாம் வந்தான்னு ஒரு பயம், வேற ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை சொன்ன மாதிரி நீங்களே உங்கள் கட்சியை குழி தோண்டி போச்சிருவீங்க போட்டுருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி சொல்கிறாரு எடப்பாடி அண்ணாமலை தான் துரோகி அப்படின்றார். துரோகத்தை பண்ணது எடப்பாடின்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். பன்னீர் சொல்றாரு, கட்சி பொறுப்பெல்லாம் முக்கியம் இல்லை, கட்சி ஒன்றுபட வேண்டும், அப்படி உள்ள ஒரு இடம் கிடைச்சா போதும் அப்படிங்கிறத தானே வெளிப்படுத்துறாரு. தன் சுயநலத்தை தூக்கி போட்டுட்டு கட்சியோட ஒற்றுமை, கட்சியோட வளர்ச்சி, கட்சியோட எதிர்காலம் அப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர சுயநலமாக பார்க்கக்கூடாது. எல்லா மற்ற தலைவருடைய கருத்து தான் அவர் வெளிப்படுத்துறாரு. இவங்கெல்லாம் வந்து ஒரு 20-25 வருஷம் சசிகலாவோட காலில் விழுந்து தான் அரசியல் பண்ணாங்க. வேற யாராவது கூட்டணி ஒரு எதிர்பார்க்கிறாரோ? பாஜகவோட நெருங்கலாமான்ற ஒரு ஐடியா டிஎம்கேல இருக்கிற இந்த பாஜக ஆதரவாளர் மத்தியில் இருக்கு. வேலுமணி, எடப்பாடியும் அதில் ஒருத்தர். இல்லை அதிமுக எதிர்பார்க்குதா நாம் தமிழரை, சீமான? அதிமுகவோட நாம் தமிழர் சேர மாட்டாங்க சார். நாம் தமிழர் அதிமுகவோட சேர்ந்தா நாம் தமிழருக்கு தான் அது கட்ட பேர். ஆக்சுவலி வணக்கம் நண்பர்களே. ஓபிஎஸ்க்கு இடமே இல்லை என்று இபிஎஸ் ஏன் கூறுகிறார்? மனம் மாறுமா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்றாரு, ஓபிஎஸ் இடம் கிடையாது, அவர் கட்சியுடைய சின்னத்துக்கு எதிராக நின்னவர், கட்சிக்கு எதிராக நின்னவர், மன்னிப்பெல்லாம் பேச்சே கிடையாது, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த உறுதி காமிக்கிறார்? இல்லை, அதாவது அதிமுக தற்போது இருக்கிற நிலையை மனதில் வச்சு எடப்பாடி பேசணும். நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்கன்னா நீங்கள் பேசுகிறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கா? முதல்ல இந்த எலெக்ஷனில் ஒரு இடத்துல நீங்கள் வின் பண்ணீங்களா? வின் பண்ணவே இல்லை. சரி, இந்த இடத்துல சவுத்தில் நீங்கள் எவ்வளோ இடத்துல 4வது வந்தீங்க, 3வது வந்தீங்க. சரி, அடுத்து 7 இடத்துல டெபாசிட் உங்களுக்கு எப்படி போச்சு? ஏன் நீங்கள் ஓபிஎஸ்ங்கிற தனி மந்திரி சொல்கிறீங்க? அவருக்கு பின்னாடி ஏன் ரெட்டையில் வந்தது? தினகரனுக்கு பின்னாடி ஏன் ரெட்டையில் வந்தது? ஏன் கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு மேலே உங்களால் ஏன் ஓட்டு வாங்க முடியல? இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நீங்கள் ஓபிஎஸை பற்றி பேசுங்க. 10 தோல்வி பழனிசாமி 11வது தோல்வியாக வரக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் வந்து விக்ரவாண்டியில் போட்டி போடாத இருக்கீங்க. அது அந்த விஷயத்தில் வந்து அண்ணாமலை சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்டு. நீங்கள் 3வது இடம் 4வது இடம் வந்துடுவீங்கன்னு பயந்து தான் போட்டி போடாத இருந்தீங்க. இது மாதிரிலாம் வந்து கட்சி போட்டி போடாத இருக்கிறதுல அங்கே இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட வருத்தம் இருக்குது. அங்கே இருக்கிற அதிமுகவோட ஓட்டை நீங்கள் ஏலம் விட்டீங்க. நீங்கள் அது யார் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. நாம் தமிழர் எடுக்கிறாரா, டிஎம்கே எடுக்கிறாரா, பாமக எடுக்கிறாரா தெரியாது. ஒவ்வொரு அதிமுக தொடர்ந்து கோயிச்சு போயிருக்கான். ஏன் சார் போட்டி போடல எங்கள் கட்சிங்க? இப்போ நான் எங்கள் ஓட்டெல்லாம் ஏலம் விட்டார் எடப்பாடின்றான். அந்த மாதிரி ஒரு கட்சியை கொண்டு வச்சுட்டு நீங்கள் என்ன சொல்கிறது? ஓபிஎஸை பார்த்து ஓபிஎஸ் போட்டி போட்டாருன்னா ஏங்க, ஒரு கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது, ஒருத்தர் வெளில நீங்கள் அனுப்புகிறீங்க, பொதுக்குழு கூட்டிய வெளில அனுப்புகிறீங்க. அவர் வந்து கட்சி ஒற்றுமைக்காக போராடிட்டு கிடக்கிறாரு. அவர் போராடிட்டு இருக்கிற அவரை பார்த்து நீங்கள் சேர்க்க மாட்டேன்னா பொதுக்குழு வந்து அவரை நீக்கிருக்கு அப்படின்னு சொல்கிற அதே மூச்சில் நீங்கள் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறீங்க? அவரை சேர்க்குறதா ஐடியா இல்லை. ஏங்க, பொதுக்குழு நீக்கினா ஒருத்தரை சேர்க்கறதுக்கும் பொதுக்குழுக்கு உரிமை இருக்குல்ல. அப்போ நீங்கள் யார் சொல்கிறதுக்கு சேர்க்க முடியாதுன்ட்டு? உங்களுக்கு தைரியம் இருந்தால் அடுத்த பொதுக்குழுவில் ஒரு சீட்டு கொடுங்க எல்லாருக்கும், பொதுக்குழு உறுப்பினர்களுக்கெல்லாம். இந்த மாதிரி வந்து கட்சி பார்லிமெண்ட் தேர்தலில் தோற்றதுக்கு என்ன காரணம்? பிரிந்திருந்தான் காரணமா தலைவர்கள்? இவர்களெல்லாம் சேர்க்கலாமா? ஓபிஎஸ்ஐ சேர்க்கலாமா? சசிகலாவை சேர்க்கலாமா? தினகரனை சேர்க்கலாம்? அடித்து கொடுங்க. எல்லாம் 3500 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, அவங்க என்ன சொல்கிறான்னு கேளுங்க, கருத்தை வாங்குங்க. அவங்க வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் நிறுத்திட்டு போங்க. நீங்கள் யார் வந்து சொல்கிறதுக்கு? பொதுக்குழு வேண்டான்னு சொன்ன கட்சியை விட்டு நீக்கின ஒருத்தரை நீங்கள் எப்படி சேர்க்க மாட்டேன்னு சொல்ல முடியும்? அதையும் பொதுக்குழு தானே சொல்லணும். அப்போ பொதுக்குழுவை முடிவு சொல்லுங்கள். நீங்கள் அடிப்படை தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? கட்சி ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கட்சி ஒன்றா இருந்தால் என் பதவிக்கு ஆபத்து வந்துடும், நீங்கள் பயப்படுறீங்க, அதனால் நீங்கள் யாரையும் சேர்க்க மாட்டேன்றீங்க. அது சசிகலாவா வேண்டான்றீங்க, சசிகலா ஒதுங்கி இருக்கணுன்றீங்க, சசிகலா ஜானகி மாதிரி இருக்கணுன்றீங்க. அது ஜானகிக்கும் ஜெயலலிதாவுக்குமான ஃபைட் அப்போ நடந்து, ஜானகிக்கும் ஜெயலலிதாவுக்குமான ஃபைட்டு கிடையாது. அது வந்து ஆரம்பீரப்பனோட பினாமியாக அவங்க நின்றுந்தாங்க சார். ஜானகி நின்றுந்தாங்க. ஆரம்பீரப்பனுக்கும் ஜெயலலிதாவுக்கு நடந்த போட்டி தான் அது. ஆக்சுவலாக அதில் ஆரம்பீரப்பனை ஓரம் கட்டிட்டு ஜெயலலிதா மேலே வந்தாங்க. எனக்கு இந்த அரசியலே வேண்டான்னு ஜானகி ஒதுங்கி போனாங்க. பட் இவங்க சசிகலா வந்து என்ன சொன்னாங்க? 21 தேர்தலில் நீங்கள் ஏதாவது வெற்றி பெறுவீங்க, உங்களை முதல்வராக நிறுத்தினாங்க, வெற்றி பெறுவீங்க பார்த்தா வெற்றி பெறலை. அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து மாநகராட்சி எல்லா எலெக்ஷனையும் தோத்துட்டே வரீங்க. அப்போ தான் சொன்னாங்க கட்சி ஒன்றுபடணும், ஒன்றுபட்டால் தான் வெற்றி, எதிர்காலத்தில் கட்சி வலிமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சார் தப்பு இருக்குது? அதில் அது ஓபிஎஸும் சொல்கிறாரு, சசிகலாவும் சொல்கிறாங்க, தினகரன் வந்து இப்போ தனி கட்சி வச்சுருக்காரு, அவர் சொல்ல வச்சுக்கோங்க. முந்தி சொல்லியிருந்தார், இப்போ சொல்லலை அவர். இருந்தாலுமே இந்த ஓபிஎஸோ சசிகலாவோ சொல்கிற ஒரு விஷயம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? கட்சி ஒன்றா இருக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அதிமுக பிரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. பிரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறதுனால மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அதான் உண்மை.
அதனால் இனிமேல் நீங்கள் ஒன்றாக இருந்தால் தான் மக்கள் உங்களை நம்புவாங்க, ஓட்டு போடுவாங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை நீங்கள் செயலை வச்சுக்கோங்க. ஓபிஎஸ் என்கிற தனி மனிதன் சொல்லாதீங்க. ஓபிஎஸ் தனி மனிதர் நீங்கள் சொல்ல முடியாது. ஓபிஎஸ் தனியாக தான் இருக்காரு, தனியாக தான் இருக்காரு. ஒரு தனி மனிதர் தான். பட் அப்போ நீங்கள் தனி மனிதர் சொல்கிற ஆளுக்கு பின்னாடியே உங்கள் ரெட்டையில் வந்ததுன்றதுக்கு பதில் சொல்லுங்கள் எனக்கு. அது ஏன் நீங்கள் ஏன் 3வது இடத்துக்கு போனீங்க ராமநாதபுரத்தில்? ரெட்டையிலைன்றது எம்ஜிஆர் ஓட சின்னம், ஜெயலலிதாவோட சின்னம், அந்த சின்னம் உங்கள்கிட்ட தானே இருக்குது. சரி, இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? இங்கே வந்து ஒரு இயக்கத்தில் வந்து ஒன்று இயக்கம் பலமாக இருக்கணும், இல்லை தலைவர் பலமாக இருக்கணும். இங்கே ரெண்டுமே வந்து வீக்காக இருக்குது. ஆனால் இயக்கம் பலமாக இருக்குல்ல, அதிமுக. நான் என்ன சொல்கிறேன், இயக்கமும் இப்போ வீக் ஆகிடுது. இவங்களோட கட்டமைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் இப்போ சவுத்தில் வந்து ஓட்டே வாங்கலை. இந்த வாட்டி ரொம்ப குறைஞ்சி போச்சு. எல்லா கம்யூனிட்டியும் புறக்கணிச்சிட்டாங்க. இது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து மத்தியிலையும் பரவும், கொங்கு மண்டலத்திலேயே நாளைக்கு பரவினாலும் பரவிடும், சொல்ல முடியாது. அதனால் முதல்ல வந்து நீங்கள் வந்து ஜெயலலிதா கிடையாது. நீங்கள் ஜெயலலிதா உதாரணம் காமிச்சு அந்த ஜெயலலிதா அதை புறக்கணிச்சாங்க, இதை புறக்கணிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. பெண்ணாகர எலெக்ஷனை தோற்று டெபாசிட் வாங்கலை ஏடிஎம்கே. ஆனால் திருமங்கலம் எலெக்ஷன் ஃபார்முலாக்கு அப்புறம் தான் பெண்ணாகரம் எலெக்ஷன் நடக்குது. அதில் நிற்கிறாங்க அவங்க. ஆக்சுவலாக டெபாசிட் போனால் கூட நிற்கிறாங்க. 2010 நினைக்கிறேன் நிற்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது அவங்க வந்து சில எலெக்ஷனில் நிற்கிறன்றது உண்மை. ஆனால் நீங்கள் ஜெயலலிதாவோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஜெயலலிதா வந்து வெற்றியும் பார்த்தாங்க, தோல்வியும் பார்த்தாங்க. நீங்கள் தோல்வியே பார்த்துட்டு இருக்கீங்களே நீங்கள் தொடர்ந்து. நீங்கள் எப்படி ஜெயலலிதாவோட உங்களை கம்பேர் பண்ணிக்கிறீங்க? இப்போ சொல்றது காரணம் என்ன? எடப்பாடி உண்மையிலேயே மனமுவந்து விருப்பத்தோட தான் ஓபிஎஸ் வேண்டான்னு சொல்கிறாரா, இல்லை இது ஒரு உத்தியா? இதில் உத்தியே கிடையாது. தன் தலைமை பதவி பறிபோயிடும் அவங்களாம் வந்தான்னு ஒரு பயம், வேறு ஒன்றும் கிடையாது. அவருடைய தலைமை அவங்களாம் வந்தாங்கன்னா ஒரு தலைமை பதவிக்கு ஒரு கேள்வி வரும் சார், அதனால் பயப்படுறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் என்ன கேட்டால் அவங்க தலைமை பதவி எதிர்பார்த்து அவங்க வரா மாதிரி இல்லை. அவங்க என்னென்னா கட்சி வலிமையாக இருக்கணுன்ற எண்ணத்தில் அவங்க வரணும்னு சொல்கிறாங்க. ஒரு கூட்டு தலைமை வேணும், மேக்சிமம் போனால் ஒரு கூட்டு தலைமை வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ கூட்டு தலைமை வேணும்னா கூட இவருடைய பதவி பறிபோகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் வந்து அவங்களெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வழிகாட்டுதல் குழு அமைச்சு நீங்கள் 26 வரையும் போனீங்கன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்படி நீங்கள் போல வச்சுக்கோங்க. 26ல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பழனிசாமி என்ன நினைக்கிறாரு? மக்கள் திமுகவை ரிஜெக்ட் பண்ணால் நம்மளை தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறாரு. அது தப்பு. ஏன்னா நீங்கள் வலிமையாக இருந்தால் தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. நீங்கள் வலிமையாக இல்லை வச்சுக்கோங்க, பிரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களை ஓரங்கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்தது யார் அந்த இடத்துல கொண்டு வரணுமோ அவங்கள கொண்டு வருவாங்க. அது தேசிய கட்சியாக இருக்காது, இன்னொரு மாநில கட்சியாக கூட இருக்கலாம், அது நாம் தமிழராக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அது விஜய் பார்ட்டியாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அரசியலில் எப்படி வேணால் எது வேணால் எப்படி வேணால் போகும். ஆனால் நீங்கள் வலிமையாக இருக்கணும். நீங்கள் எப்போ வலிமையாக இருப்பீங்க? எல்லோரையும் அரவணைத்து கொண்டு அதிமுக ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் வலிமையாக இருப்பீங்க. அந்த எண்ணத்தை நீங்கள் கொண்டு வாங்க. அதுக்கான வேலைகளை செய்யுங்க. உங்கள் தலைமையை வந்து நீங்கள் அதை மனசில் வச்சுட்டு ஐயோ தலைமை பதவி பறிபோயிடுமே நினச்சிக்காதீங்க. கட்சி வலிமையாக இருக்குமே, நம்ம அதிகாரத்துக்கு வருவோமே அப்படி நினைக்கணும். அதை விட்டுட்டு உங்களை பற்றியே நினச்சிருந்தீங்கன்னா, சுயநலமாக நினச்சிருந்தீங்கன்னா, அண்ணாமலை சொன்ன மாதிரி நீங்களே உங்கள் கட்சியை குழி தோண்டி போய்ச்சிருவீங்க போட்டுருக்கு. ஆக்சுவலாக அண்ணாமலை சில உண்மைகளை சொன்னார், அதில் இதுவும் ஒன்று. ஆக்சுவலாக குழி தோண்டி எடப்பாடி அவரே போய்ச்சிடுவார். ஆனால் இன்றைக்கி சொல்கிறாரு எடப்பாடி அண்ணாமலை தான் துரோகி அப்படின்றார். துரோகத்தை பண்ணது எடப்பாடின்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். 4.5 வருஷம் ஒத்துழைச்ச ஓபிஎஸ்ஸை வெளில அமிச்சிங்க, உங்களை முதல்வர் அமைச்ச சசிகலாவை வெளில அமிச்சிங்க, யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறீங்க. ஏன்னா முதுகில் குத்துறதுல வந்து முக்கியமானவராக இருக்கார் எடப்பாடி. சரி, முக்கியமாக பன்னீர் சொல்கிறாரு கட்சி பொறுப்பெல்லாம் முக்கியம் இல்லை, கட்சி ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிறது அவர் கிட்டத்தட்ட ஒரு இடம் கிடைச்சா போதும் அப்படிங்கிறத தானே வெளிப்படுத்துகிறாரு. இடம் கிடைச்சா போதும்ன்றது இல்லை சார், அதோட நோக்கம் பார்க்கணும். கட்சி ஒற்றுமையாக இருக்கணுன்றதான் பாயிண்ட்டு. அதாவது அவருக்கு பதவி முக்கியன்றது இங்கே விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக கட்சி ஒற்றுமையாக இருக்கா இல்லையான்றது தான் முக்கியம். அதனால் சசிகலாவோ இல்லை ஓபிஎஸோ நிச்சயமாக ஒரு பதவிக்காக வந்து இங்கே வரணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கே கூட ரெக்கக்னிஷன் வந்து இந்த பதவி அதிமுகவுக்குள்ளே இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதிமுகவே வந்து வலிமை எழுந்து போகாத இருக்கணும்னா எல்லாரையும் ஒன்று சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. பழனிசாமியே நாளைக்கு தலைவராக இன்னும் நீடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு யாருமே உள்ளே வரக்கூடாது, சின்ன எங்கிட்ட இருக்குது 3000 பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரிக்கிறாங்க, இல்லை 62 எம்எல்ஏ ஆதரிக்கிறாங்க, யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு போனார்னா நாளைக்கு இவரை புறக்கணிச்சுட்டு அடுத்த கட்சியை வந்து மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அதனால் இதை வந்து ஒய்டராக பார்க்கணும். தன் சுயநலத்தை தூக்கி போட்டுட்டு கட்சியோட ஒற்றுமை, கட்சியோட வளர்ச்சி, கட்சியோட எதிர்காலம் அப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர சுயநலமாக பார்க்கக்கூடாது. ஆனால் எல்லா மற்ற தலைவருடைய கருத்து தான் அவர் வெளிப்படுத்துகிறாரு. முக்கியமாக அவருடைய சக தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, கொங்கு மண்டல தலைவர்கள் அல்லது வந்து தஞ்சை மாவட்ட அந்த மாதிரி தென் மாவட்ட தலைவர், அவருடைய கருத்து தானே பிரதிபலிப்பார் எடப்பாடி. தானாக தனியாக சொல்லியிருப்பார். இல்லை, அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்குது சார். அவங்க வந்து சசிகலாவை சேர்க்காத இருக்கிறதுக்கோ இல்லை ஓபிஎஸ் சேர்க்காத இருக்கிறதுக்கோ கூட ஒரு காரணம் இருக்கலாம். என்னென்னா அந்த காலம் மாதிரி மறுபடியும் வந்து இவங்க பதவியை பிடிச்சி அதிகாரம் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு 20-25 வருஷம் சசிகலாவோட காலில் விழுந்து தான் அரசியல் பண்ணாங்க. அதான் உண்மை. அந்த சசிகலாக்கு அந்த அதிகாரம் எப்படி வந்ததுன்னா ஜெயலலிதா கொடுத்த அதிகாரம் தான் அது. ஆக்சுவலாக அவங்க அப்போ உயிரோடு இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தாங்க.
அவங்க சார்பில் இவங்க பல விதமான அதிகாரத்தை பயன்படுத்தினாங்க. இவங்கெல்லாம் போய் சசிகலா அம்மாவை தான் பார்த்து எல்லாம் ஆர்டர்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு மறந்து போச்சு இப்போ ஆக்சுவலாக. அவங்க ஜெயலலிதா இறந்து போன பிறகு இவங்களே தான் போயிட்டு சசிகலாட்ட, அம்மா நீங்கள் இல்லாட்டி கட்சியே இதாகிடுமா, நீங்கள் தான்மா பொதுச் செயலாளர்னு கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து பொதுச் செயலாளர் நீங்கள் தான் ஆக்கினீங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்தது. அது ஒரு மாதிரி கதை வேறு மாதிரி போய் பிஜேபி உள்ளே வந்து குளறுபடி பண்ணி ஓபிஎஸை வெளில அமிச்சு அப்புறம் வந்து 2017 செப்டம்பரில் சேர்ந்து எல்லாமே பிஜேபி பண்ண வேலை தான். எல்லாம் சேர்க்கறது பிரிக்கிறது எல்லாமே. அதில் வந்து உங்களுக்கு வேறு வழியில் அவங்க மத்தியில் ஆட்சியில் இருந்ததுன்னா கட்சி ஆட்சி பறிபோயிடுமென்ட்டு நீங்களும் ஜாலரா அடிச்சுன்னு எடப்பாடி இருந்துட்டு கடைசியில் எடப்பாடி என்ன பண்ணார், 4.5 வருஷம் கழித்து ஓபிஎஸ் அதை கட்டி விட்டார். அதுக்கு முன்னாடியே சசிகலாவை கட்டி விட்டார். ஸோ இந்த டைம் சர்வர்னு ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி அந்த தனக்கு வேண்டிய விஷயத்தை எப்போ எந்தெந்த காலகட்டத்தில் சரியாக பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக எடப்பாடி சுயநலத்தோடு கரெக்டாக பண்ணிட்டார். அந்த பாயிண்டில் வந்து அவர் பண்ணிட்டார் கரெக்டாக. என்னுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து அது இந்த மாதிரிலாம் வந்து சசிகலா அவர்கள் வந்து தான் கட்சிக்கு வந்துட்டாலே தனக்கு அதிகாரத்தை கொடுத்துடணும் அப்படிலாம் கேட்பாங்கன்னு தோணுது. அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா கட்சி ஒன்றுபடணும், வலிமையாக இருக்கணும், அவ்வளோதான் நோக்கம். அவங்களோட நோக்கம் அதோடு சரி. என்ன தனக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு அவங்களுக்கு எத்தனை அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க பின்னாடி எந்த பொதுக்குழு உறுப்பினர்களும் போல, எந்த செயற்குழு உறுப்பினரும் போல, எந்த எம்எல்ஏக்களும் சசிகலா பின்னாடி போல, அதே மாதிரி ஓபிஎஸ் பின்னாடியும் போல. ஆனால் இவங்க 2 பேரும் விலகி இருக்கிறதுன்றது ஒரு ஓட் பேங்க்கில் ஒரு பாதிப்பை உண்டாக்குதுன்னு மட்டும் தெரியுது ஆக்சுவலாக. வந்து எடப்பாடிக்கும் தெரியல, அது தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஆனால் அதே சமயம் இவங்க 2 பேரும் வந்து இது உள்ள இயக்கத்துக்குள்ளே வந்துட்டா அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை. நம்ம வந்து பதவியை டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க இப்போ இல்லை. கட்சி வலிமை வரணுன்ற இடத்துலாம் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து விலகி இருந்தால் கட்சிக்கு பலவீனமாக இருக்குது. என்ன பார்கெயின் வைப்பார் எடப்பாடி? ஏதாவது ஒரு பேரம் வைப்பதற்காகத்தான் இந்த ஒரு நிலைப்பாட்டை காமிக்கிறாரா? முக்கியமாக பன்னீர் வந்தால் ஒரு பொறுப்பு வாங்கிட்டு இருக்கட்டும், இல்லை பொறுப்பே இல்லாமல் இருக்கட்டும், இந்த மாதிரி பிளான் பண்ணாரா? இல்லை வேண்டாங்கிறது மனம் வந்து தான் செய்கிறாரா? இல்லை, அவர் வேண்டாம்ன்றது வந்து அவருடைய சொந்த ஒரு கருத்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதிமுகவில் வந்து அவர் பொதுக்குழு உறுப்பினர்கள் கருத்தை அவர் கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது கேட்டார்னா பெட்டர், கேட்டுட்டு ஒரு முடிவு எடுத்தார்னா பெட்டர். ஏன்னா இன்றைக்கி அவங்க 2 பேர் விலகி இருக்கிறதுனால, திலகரன் விலகி நிற்கிறதுனால ஒரு பகுதியில் நீங்கள் இழக்கிறீங்க நிறையா. ஒரு பகுதி தமிழ்நாட்டின் ஒரு பகுதியில் உங்களுக்கு நிறைய ஓட்டு போகுது. அது ஏன்றதை ஆராயும் போது அவங்க தனிப்பட்ட மனிதர்களாக அவங்க தெரியல. அவங்கள சேர்த்தா உங்களுக்கு மீண்டும் ஆதரவு வரும். ஒரு காலகட்டத்தில் அந்த தென்பகுதியில் அதிமுக வலிமையாக இருந்தது. எப்படி தென்பகுதியும் கொங்கும் தான் அவங்க கோட்டையாக இருந்தது. அப்போ தென்பகுதியில் உங்கள் ஆதரவு நீங்கள் இழக்கும்போது நாளைக்கு வந்து பாஜக வளரும் போது கொங்கு பகுதியிலேயும் உங்கள் ஆதரவு நீங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டிலையும் நீங்கள் இல்லாத போயிடுவீங்க. அதனால் வந்து இப்போ நீங்கள் பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. அப்போது நீங்கள் தனிப்பட்ட மனிதர்கள் அவங்களை நினைக்காதீங்க, ஓபிஎஸ்சியோ சசிகலாவையோ. அவங்க தனிப்பட்ட மனிதர்களாக வெளி தோற்றத்துக்கு அப்படி தெரியலாமே தவிர அவர்கள் கட்சியிலேருந்து விலகி நிற்பது என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பெரிய ஓட் பேக்கை வந்து அதிமுக இழக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையுது. ஆக்சுவலாக கொங்கு மண்டலத்திலையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கடந்த தேர்தலில் கொடுக்கலையே. இதுக்கு முன்பு கொடுத்த அளவுக்கான தாக்கத்தை கடந்த தேர்தலை கூட கொடுக்கல. அங்கேயும் இறங்கும் போதில் தான் இருக்காங்க ஏடிஎம்கே. இல்லாட்டி அண்ணாமலைக்கு பின்னாடி போவாங்களாங்க. ஆக்சுவலாக அட்லீஸ்ட் கொங்கு மண்டலத்தில் ஒரு சீட்டாவது வின் பண்ணுமே சார். திருப்பூர்லாம் ஏடிஎம்கேயோட கோட்டையாச்சே. அங்கெல்லாம் அங்கே நாமக்கல்லாம் ஏடிஎம்கே கோட்டையாச்சே. அங்கே வந்து நீங்கள் வந்து கொங்கு நாடு மக்கள் கட்சி வேட்பாளர் உதயசூரியன் சின்னம் தான் தோற்றுருக்கீங்களே நீங்கள். ஸோ ஒரு தொகுதியில் கூட உங்களால் வெற்றி பெற முடியல அப்படின்னா அப்போ நீங்கள் உங்கள் செல்வாக்கு எங்கே? ஆக்சுவலாக அந்த கசப்பான உண்மையை நீங்கள் உணருங்க. நமக்கு செல்வாக்கு குறைஞ்சிட்ருக்கு, நம்மளும் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது, இயக்கமும் பலவீனம் ஆகிட்டு இருக்குன்ற உண்மையை, கசப்பான உண்மையை பழனிசாமி உணரணும். அது உணராத வந்து ஏதோ மெதப்பில் இருந்தாருன்னா சின்ன நம்மக்கிட்ட இருக்குது, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, திமுக போனால் நமக்கு அதிமுக தான்ற அந்த எண்ணத்தை வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக கட்சி வந்து அந்த மாதிரி கணக்கில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்க. உங்கள் கட்சி வலிமையாக இருந்தாலே தவிர மற்றபடி ஓட்டே போட மாட்டாங்க. வேற யாராவது கூட்டணி ஒரு எதிர்பார்க்குறாரோ? பிஜேபி வந்து அவருக்கு இப்போ அண்ணாமலை சீன்லேருந்து போனால் பாஜகவோட நெருங்கலாமான்ற ஒரு ஐடியா பாஜக ஏடிஎம்கேல இருக்கிற இந்த பாஜக ஆதரவாளர் மத்தியில் இருக்குது. வேலுமணி, எடப்பாடியும் அதில் ஒருத்தர், தங்கமணி, இந்த சில பேர் இருக்காங்க. நிறைய இந்த இடி சிபிஐக்கு பயந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அண்ணாமலை சீனில் வச்சுக்கோங்களேன் பாஜகவோட நெருக்கம் உண்டாகும்னு நினைக்கிறாங்க. அவங்க அண்ணாமலை ஒரு 6 மாதம் படிக்கிறதுக்கு போயிட்டாரு. அண்ணாமலை தான் சொன்னார், நான் இருக்கிற வரையும் கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டார்ல. ஸோ அவரை வந்து இடத்த விட்டு நகர்த்துறாங்க. அது வந்து பாஜக மேலிடத்துக்கே வந்து இது ஒரு காக்கா உட்கார பணமுறை விழுந்த கதையாக அண்ணாமலைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது, அவர் கைட்டி வரது சோரியமாக இருக்குன்னு பாஜக மேலிடமே நினைக்குதுன்னு ஒரு இதை கிளப்பி விட்டுருக்காங்க. அதனால் இவர் இடத்த காலி பண்ணார்னா பாஜக மேலிடத்தில் இருந்தோ வேறு பாஜக தலைவர்களோ யாராவது ஒருத்தர் ஏடிஎம்கே அட்டாக் பண்ணுறாங்களா சார்? இதுவரை யாரும் அட்டாக் பண்ணல. இவர் யாரையாவது அட்டாக் பண்ணுறாரா? ஜெயக்குமார் யாராவது பாஜக அட்டாக் பண்ணுறாரா? யாரும் பாஜக ஆளுங்களை யாரும் அட்டாக் பண்ணுறது, அவங்க எல்லாம் சாஃப்டாக தான் இருக்காங்க. இப்போது அண்ணாமலை மட்டும்தான் பிரச்சனை. இப்போ அண்ணாமலை இடத்துல இல்லை, சீனில் இல்லை வச்சுக்கோங்களேன், இவங்க நெருங்கி வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. 26 நோக்கி போகும்போது திருப்பி அண்ணாமலை திருப்பி இங்கே தான் வருவாரா, தமிழ்நாட்டு தலைவராக தான் வருவாரெல்லாம் சொல்ல முடியாது. நாளைக்கு அவரை தூக்கி நேஷனல் லெவலில் ஒரு செக்ரட்டரியாக போட்டாலும் போட்டுருவாங்க, சொல்ல முடியாது. அதனால் வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சீனில் இல்லாட்டி
இவங்களுக்கெல்லாம் அந்த மத்திய அரசை பார்த்து ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தில் என்ன பண்ணுவாங்க, நம்ம எதுக்கு பகச்சிக்கணும், அவங்க கூட போகலான்னு நினைப்பாங்க. இந்த எலெக்ஷனில் வந்து போகணுன்னு தான் நினச்சாங்க, பாஜக மேலும் நினச்சாங்க, இவங்களும் நினச்சாங்க. ஆனால் இவங்க என்ன நினச்சாங்க, சரி இப்போ நம்ம ஒரு தனியாக நின்று பார்க்கலான்னு பாஜகவுக்கு ஒரு எண்ணம் அண்ணாமலை சொன்னதுனால அது நின்றதில் ஒன்றும் பெரிய அளவுக்கு அவங்க வெற்றி பெற்ற மாதிரி தெரியல. நிறைய ஒரே ஒரு 8 இடத்துல இன்னும் 2வது வந்திருக்காங்க, மற்ற இடத்துல 3வது வந்திருக்காங்க, அவ்வளோதானே தவிர 22 இடத்துல நின்றதுக்கான ஓட்டு அதிகமாக ஓட்டு வாங்கலை, 11% நின்று போச்சு. ஏடிஎம்கேவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன நினைப்புன்னா வந்து பாஜகவோட சேர்ந்துருந்தால் ஒருவேளை சில தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாமோன்னு வேலுமணி போன்றவர்கள்லாம் சொன்னதை நம்ம பார்த்தோம். நம்ம அதனால் இந்த 2 குரூப்லேயே வந்து ஒன்றா இருந்தால் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனால் அண்ணாமலை மட்டுமே கொஞ்சம் ஒரு பிளாக்காக இருக்காருங்க. ஸோ அண்ணாமலை சீனில் இல்லை வச்சுக்கோங்க, இவங்க 2 பேரும் ஒன்று சேரத்துக்கான நெருங்கி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நெருங்கி வந்தாங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு அங்கே நாம் தமிழர், விஜய், இவங்க பாமக, பாஜக எல்லாம் ஒரு கூட்டணி, ஒரு மும்முனை போட்டி 26 பார்க்கலாம். நீங்கள் மறுபடியும் சொல்கிறீங்களா பாமக, நாம் தமிழர், விஜய் இவங்கெல்லாம் ஒன்றா? இல்லை, பாமக சொல்ல, நாம் தமிழர், விஜய். நாம் தமிழர், விஜய். ஓகே. அதிமுக பாஜகவும் நெருங்கினால் பாமக தேமுதிகலாம் அதோட சேரத்துக்கான வாய்ப்பு. ஓகே. அப்போ நாம் தமிழர், விஜய் தான் ஒன்றா அவங்க ஒன்றா சேரத்துக்கான வாய்ப்பு. இல்லை அதிமுக எதிர்பார்க்குதா நாம் தமிழரை, சீமான? அதிமுகவோட நாம் தமிழர் சேர மாட்டாங்க சார். நாம் தமிழர் அதிமுகவோட சேர்ந்தால் நாம் தமிழருக்கு தான் அது கெட்ட பேர் ஆக்சுவலாக. அதே மாதிரி நாம் தமிழர் இப்போ சில பேர் சில தியரியை கைப்பு விட்டுட்ருக்காங்க. அதாவது பாஜகவுக்கு ஐடியா கொடுக்குறாங்க சில பேர். சீமானை வந்து முதல்வர் ஆக்கிட்டு பாஜக சப்போர்ட் பண்ணால், பாஜக கூட்டணியில் இருந்தால் சீமான் வந்து ஒரு 60 சீட் வாங்குவார் அப்படின்னு. இது வந்து சீமானுக்கு வந்து தற்கொலையாக போய் முடியும் ஆக்சுவலாக. பாஜகவோட ஒரு சேர வச்சுக்கோங்க, சீமான் வந்து இதுவரையும் வாங்கி வந்த ஓட் பேங்கை சுத்தமாக இழந்துருவார் தமிழ்நாடு. ஆனால் வளர்ந்துட்டு வராருல்ல அவருக்குன்னு. அவர் போயிட்டு தத்துவார்த்த ரீதியில் இன்னொரு எதிர்கட்சியோடு சேர்ந்தாருன்னா அவர் காலி ஆகிடுவார்ன்றேன். அவர் வந்து விஜய் கூட தான், அவருக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் விஜய் கூட சேர்றது தான். அவர் வேற அதிமுகவோட சேர்ந்தாலும் அவர் கெட்ட பேர், பாஜகவோட சேர்ந்தாலும் கெட்ட பேர். ஆனால் விஜய் தயாராகணும் இல்லை அதுக்கு. விஜய் தயாராகிறாரா இல்லைன்றது அடுத்த கேள்வி சார். பட் அவருக்கான நாம் தமிழருக்கான வாய்ப்புன்றது அதுதான் ஆக்சுவலாக. ஆனால் விஜயும் ஒரு முதல்வர் வேட்பாளர் தானே நினைப்பாரு. அவர் முதல்வர் வேட்பாளர், அவர் இப்போ தான் முதல்ல வராரு. எடுத்த உடனே அவருக்கு எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது. இவர் ஏற்கனவே ஒரு ப்ரூவ் பண்ண ஓட் பேங்கை சீமான் கையில் வச்சிருக்காரு. அதனால் அவரும் சேரும்போது அவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10% இருக்குன்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ 2 பேரும் சேரும்பொழுது ஒரு சாலிடாக ஒரு 20% ஓட்டு வாங்கலான்ற ஐடியா அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதனால் அவர் புது சக்தியாக வேறு இருக்கார். ஸோ புது சக்தியாக இருக்கிறதால மக்கள் ஒரு சேஞ்சுக்காக நம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரேடியாக ஆட்சியில் ஓரளவுக்கு ஓட்டு வாங்காட்டி கூட ஓரளவுக்கு ஒரு கணிசமான ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக இடங்கள் வெல்ல வாய்ப்பு இருக்குது. இடங்கள் வெல்ல வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா. ஆமாம், விஜய் அண்ட் சீமான். சார், இந்த மாதிரி வாக்குகள் பிரியும் போது லாபம் சம்பாதிக்கலாம், லாபம் ஈட்டலாம் அப்படின்னு எடப்பாடி கணக்கு போடுறாரோ? லாபம் ஈட்டலான்றது அப்போ இந்த வாட்டியே அவர் வந்து அவருக்கு வந்து ஓட்டு விழுந்திருக்கணுமே. ஆக்சுவலாக இந்த வாட்டியே அவர் வந்து வின் பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு தொகுதி 2 தொகுதி வாக்குகள்லாம் பிரியும் போது அவர் வின் பண்ணணும். இப்போ திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும் பொழுது திமுக கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ் வருது. திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அதையும் மீறி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு முதல்ல எதிர்கட்சியாக வர வேண்டியிருக்கு. பிரிஞ்சிருக்கிற கட்சிகள், எதிரணியில் பிரிஞ்சிருக்கிற கட்சிகள், அது நாம் தமிழர், சீமான், ஏடிஎம்கே, பாஜக, பாமக, தேமுதிக ஒரு இது இந்த மாதிரி 3 அணியாக இருக்கும் பொழுது திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் 2 அணியில் 2 பேருக்குமே போகிறத பார்க்குறோம். ஸோ அந்த திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை அதிகமாக வாங்கிறது யார் அப்படின்றதான் பிரச்சனை. அதே மாதிரி மோடிக்கு எதிரான ஓட்டுகள் அதை வந்து திமுகட்டேருந்து மோடிக்கு எதிரான ஓட்டுகளையும் நாம் தமிழர் வாங்குவோம். அதே மாதிரி திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளையும் நாம் தமிழர் வாங்குவோம். ஸோ நாம் தமிழருக்கு 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை வந்து புதிய சக்திக்கு போகிறதுக்கு மக்கள் ட்ரை பண்ணுவாங்க. மோடிக்கு எதிரான ஓட்டுகள் இந்த குரூப்புக்கு வர, ஏன்னா பாஜக கூட்டணியில் எப்படி. ஸோ மோடிக்கு எதிரான ஓட்டுகள் திமுகவும் நாம் தமிழரும் பிரிச்சுக்கும் போது அதுலேயும் ஒரு பங்கை வந்து நாம் தமிழர் வாங்குறாங்க. திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை பிரிக்கும் போது அதுலேயும் ஒரு பங்கை வாங்குறாங்க. தமிழ் தேசியம் என்கிற ஐடியாலஜியில் இருக்கிற இளைஞர்கள் அது ஓரளவுக்கு அவங்க ஓட் பேங்க் வளரும் போது அந்த ஓட் பேங்க்கும் வருது. விஜய் என்கிற புதிய சக்தி, அவர் ஒரு நடிகர்ன்ற பாப்புலாரிட்டி, அந்த ஓட் பேங்க் அதில் வருதுனால நிச்சயமாக அந்த நாம் தமிழர் சீமான் கூட்டணி வந்து கொஞ்சம் ஃபார்மிடபுளாக கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இங்கே தமிழ்நாட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வந்து நீங்கள் பிஜேபியோடு சேரும்போது கொஞ்சம் பிரச்சனைக்கு உள்ளாகும். அதனால் வந்து அந்த எதிரணி ஆன்டி பிஜேபி ஓட்டுகள் வந்து திமுகவுக்கு இப்போ வந்துட்டுருக்கு, அவங்க வின் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பகுதியை வந்து நாம் தமிழர் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எடப்பாடி அண்ணாமலை எதிர்க்கிறது தவிர இப்போ பாஜகவை பெருசாக எதிர்க்கலையே. இல்லை, அதாவது எடப்பாடி வந்து பாஜகவை எதிர்க்க மாட்டார் சார்.
அண்ணாமலையே தான் எதிர்ப்பார். அவரோட நோக்கம் வந்து பாஜக எதிர்க்கிறதே கிடையாது. அந்த லைன்ல போயிட்டு இருக்காரா நீங்க சொன்ன மாதிரி இந்த லைன்ல போயிட்டு இருக்காரு. அதாவது அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இந்த இதுல தான் அவர் போயிட்டு இருக்காரு ஆக்சுவலா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி ஓபிஎஸ் டிடி வந்துருவாங்கல்ல. ஓபிஎஸ் டிடியும் தானா இதுல வந்துருவாங்க. இந்த வாட்டி அவர் வந்து இந்த இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்லயே அதிமுக, பாஜக வாங்கின ஓட்டுக்களை கூட்டினா சில தொகுதிகளில் அவங்க வந்து திமுக அணியோட அதிகமாக வராங்கன்றதை அவங்க கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது ரொம்ப சின்ன கான்ஸ்டியூன்சி, எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சி வரும்போது இந்த மாதிரி கூட்டணி வந்து கொஞ்சம் மயிரிடையில் கொஞ்சம் 100, 200, 500, 1000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு கூட்டணி எடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ரோ மோடி ஓட்டுகள் கொஞ்சம் வாங்கலாம். அப்புறம் ஏடிஎம்கேக்குன்னு இருக்கிற ஓட்டுகள் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் தேமுதிக, பாமக மத்திய மண்டலத்தில், வட மண்டலத்தில் வாங்கலாம். பொங்கு மண்டலத்தில் பாஜக, அதிமுக சேரும்போது இன்னும் கொஞ்சம் டஃப்பாக கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் அவங்க நினைக்கிறாங்க. திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம இப்படி இருந்தால் தான் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் வந்து நாம் தமிழரை வந்து சீமானை வந்து முதல்வராக்கி பாஜக ஆதரித்து ஒரு கூட்டணி அப்படின்ற அந்த ஐடியா ஃப்ளோட் பண்ணுறாங்கல்ல, அந்த ஐடியா வந்து மோசமான ஐடியா. அது சீமானை வந்து இன்னும் பின்னுக்கு தள்ளுற ஐடியாவை தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. சரி, இந்த நிகழ்ச்சியிலும் கருத்துக்களை குறிப்பாக திரு பிரியன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.